நம்மளுடைய ஜாதக கட்டமும் நம்மளுடைய வளர்ப்பும் நம்மளுடைய வீடும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. இந்த கோவிலுக்கு போனால் நல்லா இருக்காது, அந்த கோவிலுக்கு போனால் நல்லா இருக்காது அப்படிலாம் கிடையாது. திருப்பதி வந்து சந்திரன் சம்பந்தப்பட்டது, மனோகாரகன் சம்பந்தப்பட்டது. திருப்பதி போனால் திருப்பம் உண்டு, நிச்சயமாக நடக்கும். அங்கே திருப்பதியில் இருக்கிறது, நான் மறுபடியும் சொல்கிறேன், திருப்பதியில் இருக்கிறது எல்லோருமே பெருமாள் என்று நினைத்து கொண்டிருப்பார்கள். திருப்பதி விமானத்தில் மேலே பார்த்தீங்கன்னா சிம்மம் இருக்கும், அதற்கு மேலே கருமாரியம்மன் ஸ்டாச்சு இருக்கும். அதை போனால் எல்லாருக்கும் தெரியுமா? சரியா? அது வந்து பெரியவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா அதர்வன காளி ரூபமாக அங்கே இருப்பதாக ஐதீகம். அதனால தான் திருப்பதி பெருமாளை போய் பார்க்கும்பொழுது ஜருகண்டின்வான். நம்ம பெருமாளை பார்த்துட்டு இப்படி வெளியில வரும்போது அந்த உருவம் நமக்கு மறைஞ்சிருமா, ஞாபகம் இருக்காது. அதனால அந்த இடம் வந்து மிகப்பெரிய விசேஷ ஸ்தலம். நீங்க பெருமாள் நினைச்சீங்கன்னா பெருமாள், உள்ள இருக்கிறது கருமாரியம்மன் நினைச்சீங்கன்னா கருமாரியம்மன், அதர்வன காளின்னு நினைச்சீங்கன்னா அதர்வன காளி. அப்போ திருப்பதிக்கு போகலாமா அப்படின்னா தாராளமாக போகலாம்.